بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. عن جابر رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال: لا تدفنوا موتاكم بالليل إلا أن تضروا. أخرجه ابن ماجه وصله في முஸ்லிம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இன்றைய பாடம் சம்பந்தமாக ஹுக்முத் தஃபன் ஃபில் லைல், இராக்காலங்களிலே ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதனுடைய சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: லா தத்ஃபினு மௌதாக்கும் பில்லைல், உங்களில் மரணித்தவர்களை இரவிலே அடக்கம் செய்ய வேண்டாம். இல்லா அன் துதர்ரு, நீங்கள் நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டாலே தவிர என்ற செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஹதீஸ் இராக்காலங்களிலே ஜனாசாக்களை அடக்கம் செய்வதை தடை செய்துள்ளது. ஜனாசாக்கள் இராக்காலங்களில் அடக்கம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்ற கருத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸுடைய வெளிப்படையான கருத்தை எடுத்துக்கொண்ட இமாம் இப்னு ஹஸ்ம் அல்-லாஹிரி அவர்கள் இராக்காலங்களிலே ஜனாசாக்களை அடக்கம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்ற கருத்தை அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆனால் யஜூசு தஃபன் லைலன் வலா கராஹத ஃபீஹி, இராக்காலங்களிலே பெண் ஜனாசாவை அடக்கம் செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டுள்ளது, அது வெறுக்கத்தக்க செயல் அல்ல என்ற கருத்து பெரும்பான்மையான அறிஞருடைய கருத்தாக இருக்கும். உமத் தலீல் அதாலிக்கு, அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி, ஃபிக்ஸத் ரஜுல் அல்லதி துஃபின ஃபில் லைல், இரவிலே அடக்கம் செய்யப்பட்ட ஒரு மனிதருடைய வரலாற்று சம்பவத்திலே இப்னு அப்பாஸ் அறிவிக்கின்றார்கள், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள்: அஃபலா ஆதம் துமூனி, எனக்கு நீங்கள் அறிவித்திருக்க கூடாதா என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கின்றோம், அதிகாலையிலே ஒரு பெண் அல்ல ஒரு ஆண் பள்ளியை துப்புரவு செய்து கொண்டிருந்த காணாமல் போன போது, அதாவது காணாத போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை பற்றி கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், மரணித்து இரவாக நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு நீங்கள் அறிவித்திருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். ஆனால் அவர்கள் இரவிலே அடக்கம் செய்ததை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் மீது வெறுக்கவில்லை, அதை கூடாது என்று கூறவில்லை. மாற்றமாக அவர்களுக்கு அறிவிக்காமல் செய்ததைத்தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியோடு சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இரவிலே தான் அடக்கம் செய்தார்கள் செய்தி புகாரிலே வந்திருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், துஃபின அபூபக்கர் கப்ல சுபஹ், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுபஹ் தொழுகைக்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று செய்திருக்கிறது. இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்துக் கொண்டு அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வஹாதா கல் இஜ்மா மின ஸஹாபா அல் ஜவாஸ், இராக்காலங்களிலே ஜனாசாக்களை அடக்கம் செய்வது ஜாயிஸ் என்பதற்கு இது ஒரு யோகோபித்த முடிவாக அமைந்திருக்கிறது என்ற செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இராக்காலங்களிலே அடக்கம் செய்வது சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெரிய பிரபலியமான ஒரு காரியமாக இருந்திருக்கிறது. அப்படி என்றால் நாம் ஆரம்பத்திலே கூறிய அந்த ஹதீஸ் நிலை என்னன்னு கேட்டால், லா தഖூபில் ஹுஜ்ஜா, ஹதீஸ் விலையினமானது, அதை ஆதாரம் பிடிப்பது நிலை பெற மாட்டாது, ஆதாரம் பிடிக்கப்பட மாட்டாது. என்ன காரணம்?
தடை செய்யப்படுறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இரா காலங்களில் அடக்கம் செய்யப்படும் போது ஜனாசாவிலே கலந்து கொள்பவர்கள் மிக குறைவாக கம்மியாக இருப்பார்கள். அதனால தான் அது தடை செய்யப்பட்டிருக்கலாம். குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் சமமளிப்பார்கள். பகல் காலங்களிலே அடக்கம் செய்கின்ற பொழுது நிறைய பேர் கலந்து கொள்வார்கள், நிறைய பேர் துவா செய்வார்கள், தொழுகையிலே கலந்து கொள்வார்கள். மையத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் சரியாக செய்யப்பட்டிருக்கும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.